அன்னதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் தாய் பாசத்துக்காக ஏங்குறத பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காவேரி வீட்டில் விஜயை புரிஞ்சுக்கிட்டு யாருமே அவரை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அண்ட் ஆல்சோ காவேரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ஃபேமிலி ஓரியன்டாக கம்ப்ளீட்டாக ஃபேமிலின்னு ஃபீல் பண்ணி விஜய்க்கு இருக்கிற கவலையெல்லாம் மறந்துடணும். விஜய் காவேரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விடிஞ்சும் விடியாததுமா கங்கா பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மாட்ட போய் நைஸாக பேசுவாங்க. அம்மா எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை, நீ என்னை கவனிச்சிக்கவும் மாட்டேங்கிற, என்னை யாருமா கவனிச்சிக்குவா, பேசாமல் வந்துட்டு நான் தனி கொடுத்தனமே போயிடுறேன், நீ காவேரி விஜய் பாட்டி நீங்கள் 4 பேர் வேணால் இங்கேயே இருங்க, பாவம் நீ வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த அளவுக்கு காவேரியை பார்த்துக்கணுன்னு விருப்பப்படுறீல, நீங்கள் வந்து ஒட்டுக்காருங்க, நான் வேணால் தனியாக போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி காலையிலே நாடகம் போட ஆரம்பிச்சிட்டியா, நல்ல மாதிரி வந்துட்டு நீ காவேரிக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் காவேரி மேலே பாசம் இருக்கிற விளையாட்டுமும் இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கலான்னு பார்க்குறியா, நீ எதுக்கடி இப்போ தனியாக போகணும், அதுவும் மாசமாக இருக்க இந்த டைமில் நீ எப்படி தனியாக போவ, உன்னை யார் பார்த்துக்குவாங்க, குமரன் தம்பி வந்துட்டு வேலைக்கு போகிறவர், உன்னை எப்படி கவனிச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா என்னை பற்றி யாருக்கு கவலை இருக்குது, ஏன்னா நானே பார்த்துக்கிறேன், என்னை யாரும் பார்த்துக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ காலையிலே இந்த பிரச்சனை இழுக்கிறதுக்காக தான் இதை இழுத்து பெரிய பிரச்சனையாக இழுத்து விஜய் தம்பியும் காவேரி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், அல்லது வந்து நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் தான் இது நைஸாக வந்துட்டு என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி வம்பிழுக்கலான்னு பார்க்குறியா, பேசாமல் போயிருக்கங்கா, காலையிலே வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுன்னா அந்த நாளே இப்படி தான் போகும், எதுவுமே விளங்காது, அதை போக காவேரி இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா, அந்த தம்பியும் பார்த்துடல எப்படியெல்லாம் பேசுதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அந்த தம்பிக்கு நடந்த நிலைமை யாருக்குமே நடக்கக்கூடாது, அந்த தம்பி அவங்க சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம தான் வேணும், நம்ம பொண்ணு தான் வேணும், நாம தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்பட்டு வந்திருக்காரு, அவரை வந்து மனசு சங்கடப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது, இங்கே யாருனால எந்த பிரச்சனையும் வராது கங்கா, உன்னால் மட்டும்தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா எல்லாத்துக்கும் ஒரு அளவு தாம்மா இருக்குது, இப்படி நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்காதம்மா, என்னால் தான் பிரச்சனை வருதா, நம்ம குடும்பத்துக்கு எப்போவுமே என்னால் பிரச்சனை வருதா இல்லை காவேரியால் பிரச்சனை வருதா, காவேரினால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, இப்போ கூட நீ எவ்வளோ அவமானப்பட்ட காவேரினால், இவ எவ்வளோ அசிங்கப்படுத்தினா, கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணி நம்ம கொடைக்கானல் பூரா வந்துட்டு மானம் போகிறக்கு அவள் தானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி பிரச்சனையெல்லாம் நடந்ததை மறந்துட்டு அப்படியே திருப்பி விட பார்க்குறியா, காவேரி எதுக்காக அப்படி பண்ணான்றதெல்லாம் மறந்துடுச்சா, இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறக்காக காவேரி மேலே அப்படியே பழைய தூக்கி போட்டு நீ அவளை கெட்டவளாக்க பார்க்குறியா, இந்த மாதிரி சுற்றி விட்டு பேசுறது, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, காவேரி வந்து எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கிறது ஊருக்கே தெரியும், நர்மதா இன்னைக்கு உயிரோடு இருக்கா, நம்ம கூடவே இருக்கான்னா அதுக்கு காரணம் அவள் தான், அதுக்காகவே நான் காலம் முழுக்க காவேரி காலில் கடந்தால் கூட வந்துட்டு தகுண்டி அவளுக்கு, அந்த புண்ணியவதி இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் நான் 10 மாதம் பெற்று சுமந்த பிள்ளைய வந்துட்டு இன்ன வரைக்கும் கையிலேயே வச்சுட்ருக்கேன், இல்லைனா நர்மதாலாம் என்றைக்கோ போயிருந்திருப்போம், அதுவும் போக அவள் குழந்தையிலேருந்து பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுடி, நீங்களும் சரி யமுனாவும் சரி அங்கே ஒரு தீர்க்காலையே, அவள் எல்லாம் கஷ்டம் தெரியாமல் வளர்த்திருக்கேன், அவளுக்கெல்லாம் என்ன தெரியும், சொகுசாகவே வளர்ந்துட்டதுனால தான் யாரையுமே புரிஞ்சுக்காமல் அவள் ஒருத்தி அங்கே அலைஞ்சிட்ருக்கா, அவளும் சரி யமுனாவும் சரி நீங்கள் 3 பேருமே சரி கஷ்டமே இல்லாமல் சொகுசாக இருந்திருக்கீங்க, ஆனால் காவேரி அப்படி கிடையாது, நஷ்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவள் பங்கெடுத்துக்குவா, அப்பாவோட கஷ்டத்தையும் என் கஷ்டத்தையும் அவள் கஷ்டமாக நினச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ உனக்கு உன் பிள்ளைய பற்றி நினப்பெல்லாம் இப்போ தான் வருதா, காவேரி பண்ண தியாகமெல்லாம் உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதா, இவ்வளோ நாள் ஏதோ அவளை திட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ நாள் ஒரு அம்மாவாக திட்டிக்கிட்டு இருந்தேன்டி, நான் ஒன்றும் அவளுக்கு எதிரி கிடையாது, அவள் வந்து தப்பு பண்ணால் நான் திட்டு தான் செய்வேன், அதுபோக தப்பு பண்ணாலே தவிர அவள் சுயநலத்துக்காக எந்த தப்பு இது வரைக்கும் பண்ணது கிடையாதுடி, அவள் எதுக்கும் ஆசைப்பட்டதும் கிடையாது, அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கடவுளாக பார்த்து விஜய் தம்பிக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவள் நல்ல மனசுக்கு தாண்டி விஜய் தம்பியும் அப்படி கள்ளங்கப்படம் இல்லாத ஆளை வந்துட்டு புருஷனாக அமைச்சு கொடுத்துருக்காரு, அவங்க 2 பேரும் எங்கே வேணுனாலும் போய் எப்படி வேணுனாலும் பழச்சிக்குவாங்க, நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசி வீட்டை விட்டு அவளை வெளியில் அனுப்பணும் இந்த மாதிரிலாம் நினச்சின்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை, காலம் முழுக்க வந்துட்டு அவங்க மூஞ்சிலே முழிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும், அவங்க எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே காவேரி கிட்ட நீ திட்டு வாங்கியிருக்கேன், திரும்பி திரும்பி வந்துட்டு இதை பற்றி பேசி காவேரி ஏதாவது குழப்பி விட்டனா தப்பாக முடிவெடுத்து அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னாலே சந்தோஷமாக இருக்க முடியாது, நீயே வந்துட்டு தனியாகவே இருக்க வேண்டியதான், நீ சொன்னது உண்மையாலுமே நடந்துரும், பேசாமல் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரதா உள்ளே போயிடுவாங்க, உடனே வந்துட்டு பாட்டியும் வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க, இந்த கங்காவோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை, இவ என்னடி இப்படி இருக்கா, இவ்வளோ நாள் எல்லாரும் சேர்ந்து அவளை தாங்குன்னு தாங்கணும்ல, அப்போல்லாம் அவனுக்கு இழிஞ்சுது, இப்போ காவேரி மாசமாக இருக்கா, அவளை ஒரு 2 நாள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சிட்டோம், 2 நாள் வந்துட்டு அவளை நல்லபடியாக பார்த்து கவனிச்சுக்கிட்டோன்னது இவளுக்கு உடனே வலிக்க ஆரம்பிச்சிட்டா, என்னடி என்ன விழுக்கலாம், இவளும் நம்ம பிள்ளை தானே, ஏன் வேலை இப்படி இருக்கா, ஏதோ குமரன் தம்பியாக இருக்கனால இவளை
படிச்சுட்டு போயிட்டுருக்காருடி பாவம் அப்படின்ற மாதிரி பாட்டியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். காவேரி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த வீட்டில் இதுக்கு மேலேயும் கண்டினியூஸாக நம்ம எப்படி இருக்க போகிறோம், விஜய் வந்துட்டு எப்படி கௌரவமாக இருக்க வைக்க போகிறோன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு யமுனா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு அங்கே நிவின் கூட சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருப்பான். அதுவுமே வந்துட்டு என் காதுக்கு வந்துச்சு. அன்றைக்கி அவள் பேசும்போது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, ஏங்கா நீ முதல்ல சொன்ன அப்படின்ற மாதிரி இழுத்து பேசினா. ஸோ அவள் அங்கே ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவுமே வந்துட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும். அவள் வந்து என்னையும் இவனையும் வந்து சந்தேகப்பட்டு பேசுகிறா பிடிக்கிறாங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். இருந்துமே வந்துட்டு அவர் கோவத்தை எதுவுமே காமிச்சிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கங்காவும் வேறு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு சமாளித்து நம்ம இந்த வீட்டில் இருக்கணுமா? நம்ம விஜய்க்கு நம்ம மரியாதை கொடுக்குற இடத்துல தான் இருக்கணும், அவரை வந்து கௌரவமாக நடத்தணும். அவருக்கு ஒன்றுமே இல்லை, செலவுக்கெல்லாம் வந்துட்டு மற்றவங்களை எதிர்பார்க்குறான்ற அளவுக்கு கேவலமாக பேசுகிறாவோ. இவெல்லாம் என்ன இப்படி பேசுகிறானே தெரியல. இப்போ கூட அவருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நிறைய அமௌண்ட் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட சொன்னதும் கிடையாது, காமிச்சிட்டதும் கிடையாது. பட் எனக்கே தெரியும், பட் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத ஒரு கட்டாயத்தினால அவள் அப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் வருவார். விஜய் வந்ததுமே வந்து ஏண்டி காவேரி ஒரு மாதிரி இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே ப்ரெக்னென்சி டைமில் எப்போவுமே மூட் ஸ்விங் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். மூடு வந்து அப்பப்போ வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்காதாம்மா, கொஞ்சம் மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்குமாம்மா, மேபி அந்த ப்ராப்ளமாக தான் இருக்கும். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத காவேரி, உனக்கு என்ன இப்போ பண்ணணும்னு சொல்ல, வெளியில் ஒரு 10 நிமிஷம் வந்து பைக்கில் போயிட்டு வரலாமா, இல்லை வந்துட்டு கோவிலுக்கு போகலாமா, இல்லை வந்துட்டு ஏதாவது சாப்பிட்ணுமா, அந்த மாதிரி நீ மூடை வந்துட்டு உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உன் மூடு நார்மல் ஆயிரும். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உன் கூடவே தானே இருக்கேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரிக்கு கண்ணிலேருந்து அழுகு வந்துடும். இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன் எனக்கு அழுக வருதுன்னு கூட தெரியல எனக்கு, ஆனால் வந்துட்டு ஏதோ சம்திங் வந்து எனக்கு ஹாப்பியாக இல்லை, ஏதோ வந்துட்டு நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது விஜய் அப்படின்ற மாதிரி தயங்கி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், என்ன காவேரி இப்படிலாம் சொல்கிற, நம்ம இங்கே இருக்கணும், நீ வந்து இங்கே இருக்கணும், அம்மாவோட இருக்கணும், அதே மாதிரி நானும் கொஞ்சம் வந்துட்டு இங்கே இருக்கணுங்கிறதுக்காக தானே டிசைட் பண்ணி இங்கே வந்திருக்கேன், நீ என்ன திடீர்னு இப்போ இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை விஜய் நம்ம பேசாமல் தனி கொடுத்தனமே போயிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி தனி கொடுத்தனம் போகிறத பற்றிலாம் பேசுகிற, போகிறதா இருந்தால் நான் அன்றைக்கே உன்னை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேனா, இல்லைனா என் வீட்டுக்கு ஒன்று அழைச்சிட்டு போகிறக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும், பட் அதெல்லாம் வேண்டாம், உன் ஃபேமிலியோடையும் உன்னோடையும் நான் இருக்கணுங்கிறதுக்காக தானே இங்கே டிசைட் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க எனக்கு ஏதோ கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்லை நீங்கள் வந்துட்டு ஹர்ட் ஆகிடுவீங்களோ, உங்களுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சலாக வந்துட்டு ஏதாவது நடந்துருமோன்றதை பயந்து யோசிச்சு நான் ஒவ்வொன்றும் பண்ணுறதா இருக்குது, நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகே தானுங்க, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ ஏன் காவேரி நீ இப்படிலாம் கேட்டுட்ருக்க, நீ இருக்க இடம் எனக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும், நீ இருக்கிற இடத்துல நான் இருந்தாலே சந்தோஷமாக இருப்பேன்டி. அது போக இன்னொரு விஷயம் சொல்லவா, கண்டிப்பாக அந்த பசுபதியோட பிரச்சனையை வந்துட்டு நான் சால்வ் பண்ணாமல் அத்தை வீட்டிலேருந்து நான் வெளியில் கண்டிப்பாக போகவே மாட்டேன். அவங்க எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி வந்துட்டு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் இந்த வீட்டை வந்து திரும்பி கொடுக்குற வரைக்கும், திருப்பி மீட்டு அத்தை கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அதுக்கு யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, அதனால் நான் எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டாலும் சரி, நம்ம வீட்டிலேருந்து நான் வெளியில் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எல்லாருக்காகவும் சரி இவ்வளோ யோசிக்கிறீங்க, எனக்காகவும் சரி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டீங்க, பட் நான் இதுக்கு கைமாறாக நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலைங்க. முடிஞ்ச வரைக்கும் என் புருஷனை வந்துட்டு 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாகவும் எந்த விதத்துலேயும் என் புருஷன் வந்துட்டு தலை குனிகிற அளவுக்கு நான் நடந்துக்காமல் இருந்தாலே நான் அதுவே பெரிய விஷயம் தான் நான் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே வீட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாட்டி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சித்தி தான் நான் அம்மாவாக நினச்சி வந்துட்டு ரொம்ப நாள் எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் சித்தி தான் அம்மான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே அவங்க சித்தி இருந்தாலும் வந்துட்டு நம்மளை பார்த்துக்கிறாங்க, நமக்காகவே இருக்காங்க, அவங்கள அம்மான்னு நினச்சி தான் இருந்துகிட்டு இருந்தேன். பட் கடைசியில் என் சித்தியும் என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தான் காவேரி என் லைஃப்பில் வந்த, நீ வந்ததுக்கப்புறம் வந்து பாப்பா இருக்கா, எனக்கு பாப்பாவை தான் எல்லாமேன்ற அளவுக்கு இருக்குது. அது போக சாரதாத்தை வந்து இப்போ இந்த அளவுக்கு என்னை பார்த்து கவனிக்கும் போது எனக்காக எல்லாமே செய்யும்போது அம்மாவோட ஃபீலிங் தான் காவேரி வருது. அதனால் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது அவங்க கூட இருக்கலாம். நம்ம இன்கேஸ் இங்கேருந்து வெளியில் போனாலும் சாரதாத்தையை கூட்டிகிட்டு தான் நம்ம போகணும் பார்த்துக்கோ. அது போக நான் அம்மாவோட பாசத்தை முழுசாக அனுபவிச்சதே கிடையாது. அதனால் உனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்துட்டு பாப்பாவாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை நான் என் மகளாகவும் நினைப்பேன், என் அம்மாவாகவும் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சரி நான் இப்போ கன்வின்ஸ் ஆகிட்டேன் விஜய், கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு பாப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி உடனே விஜயை ஹக் பண்ணி அழுகுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யமுனா கால் பண்ணி கங்கா கிட்ட, அக்கா என்னக்கா எல்லாம் ஓகேவா, அவள் என்ன அங்கே ஓவராக சீன் போட்டு ஓவர் அலப்பறை பண்ணிகிட்ருக்காளா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ எப்படி தான்க்கா சகிச்சிட்ருக்கேன், நானாக இருந்தானா அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி யமுனா வந்து கங்காவை நல்லா ஏற்றி பேச, உடனே ஆமாண்டி என்னாலே தாங்க முடியல, அம்மாட்ட நான் ஏதாவது கோவப்பட்டாலும் அம்மா ஓவராக அவளுக்கு சப்போர்ட் பண்ணுது, இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரில, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் அவங்க முன்னாடியே சண்டை பிடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனையாக போகுதுன்னு தெரியல,
முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் போகணும் அப்படின்ன மாதிரி கங்கா சொல்ல உடனே யமுனா சொல்லுவாங்க, அக்கா நீ அப்படி மட்டும் யோசிக்காத, அப்படி யோசிச்சின்னா நீ தான் வந்துட்டு உன்னோட லைஃப்பை மிஸ் பண்ணணும், உன்னோட ப்ரெக்னென்சி லைஃப்பை நீ என்ஜாய் பண்ணணும். அதுக்காக உனக்கு நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி, உனக்கு என்ன தோணுனாலும் சரி, அதை ரியாக்ட் பண்ணினா மட்டும்தான் விஜய்க்கும் காவேரிக்கும் அது புரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க. அதனால் வந்துட்டு நீ என்ன வேணுமோ பண்ண, முடிஞ்சால் வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகட்டும், அவங்க தனி கொடுத்தன போய் இருக்கட்டும். நீ அம்மா கூட தானக்கா ஃபஸ்ட்லேருந்து இருந்துட்டு இருக்கேன், அம்மாவும் உங்க கூட தானே இருக்கும், குமரன் மாமா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, அவங்க 2 பேர் வேணுனாலும் தனியாக போகட்டும். முடிஞ்சால் வந்துட்டு நானும் வரேன்க்கா, வந்து என்ன பண்ணணுமோ இல்லை ஏதாவது நம்ம இன்டைரக்டாக பண்ண முடிஞ்சால் பண்ணி விஜயும் காவேரி அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பலாம் அப்படின்ன மாதிரி யமுனாவும் ஐடியா கொடுப்பாங்க.